ஆவியில நிறைந்து களி கூறுதலோடு ஆராதிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதம் நீங்க செய்த நன்மைகளை ஆண்டவரே நான் வருகிற மாதத்துல ஆண்டவரே சபை நடுவிலே சாட்சியாய் சொல்லத்தக்கதாய் என் வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை காண்பீங்க. சொல்லுங்க, ஒரு அனுகூலத்தை காண்பீங்க ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நின்றவாறே நம்முடைய சங்கீத பகுதி நாம் வாசிக்க போகிறோம். 91வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து விசுவாச அறிக்கை செய்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 91 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நாம் எல்லாரும் ஆண்டுடைய பாதுகாப்பு, ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் நிரம்பிய சங்கீதம் நாம் எல்லாரும் விசுவாச அறிக்கை செய்து படிக்க போகிறோம். 91வது சங்கீதம். ஆமென். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். தமது சிறகுகளால் என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தர் எனக்கு தாபரமாய் கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. என் வழிகளிலெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். நான் அவரிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் என்னை விடுவிப்பார். அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவருளி செய்வார். ஆபத்தில் அவரே என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் எனக்கு திருப்தியாக்கி அவருடைய இரட்சிப்பு எனக்கு காண்பிப்பார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இந்த மாதத்தில் மேன்மையாய் வழி நடத்துவார். ஆமேன் சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமேன். இதுவரைக்கும் கர்த்தர் தான் என்னை கொண்டு வந்தார், என் வாழ்க்கையில் ஆண்டவரே நடத்தினார் என்கிற விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாரும் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென், ஆமென். சில அறிவிப்புகள் வருகிற இன்றைக்கு மாலை நமக்கு 1ஆம் தேதியாக இருக்கிறதுனால நாகர்கோயிலில் வாக்குத்தத்த ஆராதனை சபையில் உண்டு. ஆகவே இங்கே நமக்கு விடுதலையின் மாலை இன்றைக்கு நடைபெறாது. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இன்று மாத்திரம் புதன்கிழமை மாலையில் விடுதலையின் மாலை ஜெபம் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறாது. வருகிற சனிக்கிழமை மாதத்தின் முதல் சனிக்கிழமையாக இருக்கிறதுனால நமக்கு ஆசீர்வாத உபவாச கூடுகை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகத்தோடு குடும்பமாய் நீங்கள் கலந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அந்த கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சனிக்கிழமை சங்கிலி தொடர் ஜெபம் உண்டு, அதிலையும் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த திருவிருந்து ஆராதனை ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இப்பொழுது நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானித்து தொடர்ந்து ஜெபித்து இந்த கூடுகையை நிறைவு செய்ய போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம்
52வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 52 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். இந்த மாதம் ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிற மாதம். விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய மகிமையை காண்கிற மாதம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்கு முன்பாக, உன் வாழ்க்கைக்கு முன்பாக, உன் பயணத்திற்கு முன்பாக, உன்னுடைய முயற்சிக்கு முன்பாக என்னுடைய சமூகம் செல்லும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்னால போனா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் நான் விசுவாசத்தோடு தேவ பிரசன்னத்தில் நின்று, ஆண்டுடைய சமூகத்தில் நின்று, இந்த மாதம் முதல் நாளில் அதிகாலையில் ஆண்டுடைய வார்த்தை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போவார் என்றால் இத்தனை வருட காலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தடைகளை உடைத்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னே போவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஆண்டவர் எனக்கு முன்னால போவார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நாம நினைக்கிறோம், எனக்கு முன்னால எங்க போகணும்னு எனக்கு தெரியல, பாதையே தெரியல, இருளா இருக்கு, அந்தகாரமா இருக்கு. நான் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு முன்னால போவார்னா அடைபட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் தானாய் திறக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென், தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கதவுகள் எல்லாம் தானாய் திற உண்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த சென்சார் வச்ச டோர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நாம பக்கத்துல போன உடனே ஒரு ஆள் வருது, ஒரு ஹியூமன் பாடி வருது அப்படின்னு அது டிடெக்ட் பண்ணி, அது சென்ஸ் பண்ணி, அது தானா திறந்து விடும். அது போல தேவ பிரசன்னத்துக்கு முன்னால எந்த தடையும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆசாரியர்கள் தங்களுடைய தோள்களில் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து யோர்தானில் அவருடைய கால் பட்ட உடனே சீறிக்கொண்டிருந்த யோர்தான் தானாய் திறந்தது. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு முன்பாக போனவர் சேனைகளின் கர்த்தர், பெரியவர், உன்னதர், சிறந்தவர். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், என் மகனே, உன் வாழ்க்கையில உனக்கு முன்பாக என் பிரசன்னம் செல்லும். ஆமென். அது மாத்திரம் இல்லை, 2 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த வசனத்தில் வாசிக்க கேட்டோம். ஒன்று, ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறவர். முன்னால போறாருன்னா தடமாறும், வழி காட்டுவார், வழி நடத்துவார். இரண்டாவது பாருங்க, தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். முன்னால போறவர் மட்டும் இல்ல, நான் முன்னால போறேன், நீ கேடு கட்டும் வா என் பின்னால், அப்படி இல்லை. உன்னை நான் பின்னாலேயும் இருந்து உன்னை சத்துருக்களுடைய கைக்கு நீங்களாக்கி பாதுகாப்பேன், பிசாசுடைய கைக்கு நீங்களாக்கி பாதுகாப்பேன், வியாதிகளுடைய கைக்கு நீங்களாக்கி பாதுகாப்பேன், உபத்திரமுடைய கைக்கு நீங்களாக்கி பாதுகாப்பேன். அல்லேலூயா. இந்த 5வது மாதத்துல ஆண்டவர் 2 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு சொல்றாரு. முக்கியமான ஆசீர்வாதம் ஒன்று, நமக்கு முன்பாக போகிறவர். இன்னொன்று, நமக்கு பின்னாலே இருந்து நம்மை பாதுகாக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? இந்த மாதத்தில் கண்டிப்பா எனக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். இந்த மாதம் மாத்திரமல்ல, என் வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆழமா இந்த வேத பகுதியை நம்ம தியானித்து பார்த்தா, குறிப்பாக நீங்க ஏசாயா 40வது அதிகாரத்தில் இருந்து, ஏசாயா 40வது அதிகாரத்திலிருந்து அந்த கடைசி அதிகாரம் வரையிலும் நீங்க வாசிச்சு பார்த்தா, புதிய ஏற்பாட்டின் ஒரு 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 முன்னுரையாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் அநேக காரியங்களை பேசுகிறார். நீங்க 40வது அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். இயேசுவின் மேலே இருந்த அபிஷேகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை எப்படி பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கும். அதே போல நீங்க அடுத்த அதிகாரம் 53வது அதிகாரத்தில்
இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கும். நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு ஆண்டுடைய அரசாட்சி இப்படி போய்கொண்டே இருக்கும். அதுல ஒரு முக்கியமான ஒரு வசனம் தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அதே போல பாபிலோனிய அடிமைத்தனத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அதற்கு முன்பும் அசீரியருடைய அடிமைத்தனத்தில் இருந்தாலும் இவர்கள் பிரதானமாய் இந்த ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த காலம் என்றால் ஒன்று எகிப்தியரின் அடிமைத்தனம், இன்னொன்று பாபிலோனியர்களின் அடிமைத்தனம். இந்த வேத வசனங்களை ஏசாயா எழுதும்போது அவைகளை எல்லாம் இவைகளை கர்த்தர் சொல்லும்போது அவைகள் ஏசாயாவுக்கு ஞாபகம் வந்திருக்கும்.